வணக்கம் மக்களே, வெல்கம் டு தி ஃபென்சஸ் ஷோ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆப்ரேஷன் லைலா அப்படின்ற தமிழ் மூவியோட ரிவ்யூ. இந்த படம் பார்த்தீங்கன்னா இந்த வீக்கெண்ட் தியேட்டர்ஸ்ல அவைலபிளா இருக்கு. இந்த படத்தில் ஸ்ரீகாந்த் தான் லீட் கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்காரு. இந்த படம் ஒரு ஹாரர் மூவி, அதுவும் ஒரு ஸ்கூலுக்குள்ள இருக்கக்கூடிய பேய் அப்படின்ற மாதிரியான ஒரு தீம்ல தான் நகரும். தமிழ் படங்கள்ல வந்த காஞ்சனா, முனி இந்த மாதிரியான ஒரு ஸ்டைல் ஆஃப் ஹாரர் அப்படின்னே சொல்லலாம். அதாவது அந்த பேய்க்கு ஏதோ ஒரு பாஸ்ட்ல ஒரு ட்ராஜடி நடந்திருக்கும். அந்த ட்ராஜடிக்கு காரணமானவங்கள சில பேர் வழியா பழி வாங்குறது அப்படின்ற மாதிரியான ஒரு ஃப்ளோல தான் இந்த கதையுமே போகுது. இந்த படத்தோட கதை அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்ரீகாந்தை காட்டுறாங்க. ஒரு ஸ்ரீகாந்த் போலீஸ் ஆஃபீஸரா இருக்காரு, இன்னொரு ஸ்ரீகாந்த் ஸ்கூல்ல பிடி டீச்சரா இருக்காரு. இவங்க ரெண்டு பேருக்குள்ள என்ன சம்பந்தம் அப்படின்னு நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த பிடி டீச்சரோட கதையை வந்து சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. அந்த பிடி டீச்சரா வரக்கூடிய ஸ்ரீகாந்த் அந்த ஸ்கூல்ல இருக்கக்கூடிய ஒரு டீச்சரே லவ் பண்ணிட்டு இருப்பாரு. அப்படியே பேரலா பாத்தீங்கன்னா அந்த ஸ்கூல்ல நிறைய அமானுஷமான சம்பவங்கள் நடக்கும். ஆக்சுவலா லைலா அப்படின்ற ஒரு பொண்ணோட பேய் அங்க இருக்குது. அந்த பேய் நிறைய சம்பவங்களை அந்த ஸ்கூல்ல பண்ணிட்டு இருக்கு. உண்மையிலே அந்த பேய் அங்க இருக்கிறதுக்கு காரணம் என்ன, அந்த லைலாவோட வாழ்க்கையில என்ன நடந்திருக்கும், அண்ட் அதுக்கு காரணமானவங்களை அந்த பேய் பழி வாங்கிச்சா இல்லையா அப்படின்றத அந்த படத்தோட கதை. இந்த படத்தோட பாசிட்டிவ்ஸை பொறுத்த வரைக்கும் இந்த படத்துல ஒரு சின்ன சஸ்பென்ஸ் ஃபேக்டரை கடைசி வரைக்கும் சூப்பரா மெயின்டைன் பண்ணிருப்பாங்க. ஆக்சுவலி அந்த பொண்ணுக்கு என்ன நடந்திருக்கும் அப்படின்றது நம்ம ப்ரெடிக்ட் பண்ணிடலாம். பட் அதுக்கு யார் காரணமா இருப்பாங்க, அந்த பர்சன் யாரு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன ட்விஸ்ட்டை கடைசி வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருந்தாங்க. அதுக்கு ஒரு பாராட்டுகள் சொல்லலாம். அதே மாதிரி இதுல ரெண்டு ஸ்ரீகாந்த் வருவாங்க. அந்த ரெண்டு ஸ்ரீகாந்துக்குமான அந்த கனெக்ஷன் என்ன அப்படின்றதுமே ஒரு சின்ன ட்விஸ்டா வந்து டுவர்ட்ஸ் எண்ட் வரைக்கும் மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. ஆல்சோ இந்த படத்துல டியூரேஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2 மணி நேரத்துல முடிஞ்சிடும். ஒரு குயிக் வாட்சாவே பார்த்துடலாம். இதை தவிர இந்த படத்துல சொல்ற அளவுக்கு பெருசா பாசிட்டிவ்ஸே இல்லை. ரொம்ப ரொம்ப அடிச்சு துவச்ச ஒரு ஹாரர் டெம்ப்ளேட்டை தான் இதுல யூஸ் பண்ணியிருக்காங்க. சரி, அதுல அந்த ஹாரரை ஜென்ரேட் பண்ண விதத்திலேயாவது ஏதாவது புதுமை இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சீரியஸான ஒரு காமெடி பேய் படம் அப்படின்னே நான் சொல்லுவேன். அதாவது ஒரு கியூட்டான ஒரு சின்ன பொண்ணுக்கு ஏஞ்சல் ட்ரெஸ் போட்டு விட்டு இதுதாங்க பேய் அப்படின்னு சொன்னா எப்படி நம்ம பயப்படுவோம், அந்த மாதிரியான ஒரு சீக்வன்சஸ் தான் இதுல வச்சிருந்தாங்க. ஆல்சோ அந்த பொண்ணோட பிளாஷ்பேக் போர்ஷன்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா ஒரு பிளாஷ்பேக் அப்படின்றது கரண்ட் ட்ரெண்டுக்கு ஏற்ற மாதிரியான ஒரு சோஷியல் இஷ்யூவா இருக்கும். பட் இன்னொரு போர்ஷன் அப்படின்றது ரொம்ப குழந்தைத்தனமான ஒரு விஷயமா இருக்கும். அதாவது ஒரு ரேங்க் ரிலேட்டடா வரக்கூடிய ஒரு சீக்வன்ஸ். இதெல்லாம் எதுக்கு வச்சிருந்தாங்க அப்படின்றது எனக்கு சத்தியமா புரியல. அதே மாதிரி இந்த படத்தோட ப்ரொடக்ஷன் வேல்யூஸ் அப்படின்றதுமே ரொம்ப ரொம்ப சுமாராக தான் இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். இன்ஃபேக்ட் ஒரு ஸ்கூலுக்குள்ள வச்சே நிறைய படத்தை முடிச்சிட்டாங்க. அதே மாதிரி இந்த படத்துல சாங் பிளேஸ்மெண்ட்ஸ் அண்ட் சாங்ஸுமே ரொம்ப ரொம்ப சுமாராக இருந்துச்சு. அதுலயுமே அந்த பேக்ரவுண்ட் தீம் ஒன்று வச்சிருப்பாங்க, லைலா லைலா வருவாள் அப்படின்றது. அதுவுமே பயங்கர குழந்தைத்தனமா இருந்துச்சு அப்படின்னே சொல்லலாம். பொதுவாக ஹாரர் மூவிஸ்ல லாஜிக் அப்படின்றது பெரிய லெவல்ல பார்க்க மாட்டாங்க. அந்த ஒரு விஷயத்தை இவங்க வந்து ரொம்ப ஒரு லிபர்ட்டியா எடுத்துக்கிட்டு நிறைய விஷயங்களை அத்துமீறி காட்டியிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். ஃபார் எக்ஸாம்பிள் வந்து ஒரு பேய் அப்படின்றது முழுக்க முழுக்க தன்னோட பிளாஷ்பேக்கை பக்கத்தில் உட்காந்துட்டு கதை பேசுகிற மாதிரி சொல்கிறது அப்படின்ற மாதிரியான சீக்வன்ஸ்லாம் வச்சுருப்பாங்க. அதே மாதிரி டுவர்ட்ஸ் த எண்ட்லாம் பார்த்தீங்க அப்படின்னா பேய் ஜாலியாக போலீஸு எல்லாருமே இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி ஒரு ஒன் ஆஃப் த மெம்பராக நின்று எல்லா விஷயங்களையும் எல்லாருக்கும் சொல்கிறது அப்படின்ற மாதிரிலாம் வச்சுருப்பாங்க. அதெல்லாம் ரொம்ப ரொம்ப செயற்கைத்தனமாக இருந்துச்சு. ஓவரால் என்ன பொறுத்த வரைக்கும் ரொட்டீன் ஹாரர் தான், பட் இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொடுத்துருக்கலாம். என்னோட ரேட்டிங் இந்த படத்துக்கு 2/5. அடல்ட் கண்டென்ட்லாம் இல்லை. டைம் இருந்தால் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். மீண்டும் அடுத்த விமர்சனத்தில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.